உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸும் இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தாங்க. பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பில்டிங், அதாவது அந்த பில்டிங்க ஹப்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பில்டிங்ல உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே அங்கதான் சேகரிச்சு வைப்பாங்க. அந்த இடமே விளைவிப்பு அதிகமா இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறதுனால ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். அந்த பாதுகாப்பு எப்படிலாம் இருக்கும்னா, உடைக்கவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கதவுகள். அதாவது நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம், இரும்பால ஒரு லாக்கர் இருக்கும். அந்த இரும்பாலான லாக்கர் மட்டுமே 10 லேயரா வச்சு உருவாக்கப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க லேசர்லாம் வச்சு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான செக்யூரிட்டி வச்சு தான் அந்த பில்டிங் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பேங்க்குமே அதிர்ச்சியில பார்த்தது, அந்த பேங்க்ல இருந்து $100 மில்லியன், 10 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள டைமண்ட், காசுன்னு எல்லாமே திருடப்பட்டு இருந்துச்சு. அவ்வளவு சிசிடிவி கேமரால இருந்து இவங்களால எப்படி தப்பிக்க முடியுது? இவங்க பண்ண இந்த திருட்டு இன்னை வரைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் பெல்ஜியம்ல இருந்துட்டு இருக்கு. இப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா பார்ப்போம். பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ஆன்ட்வெர்ப்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஏரியா ரொம்பவே பரபரப்பா தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரம் கோடி மதிப்புடைய வைரங்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு இடத்துல தான் ஆன்ட்வெர்ப் டைமண்ட் சென்டர்னு ரொம்ப பெரிய ஒரு பில்டிங் இருந்துட்டு இருக்கு. பெல்ஜியம்ல இருக்கக்கூடியவங்களும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பேங்கர்ஸும் அது மட்டும் இல்லாம இந்த பணக்காரங்க எல்லாருமே போயிட்டு நம்மளுடைய நகைகளையும் டைமண்ட்ஸும் எங்க போய் சேஃபா வைக்கணும்னு நினைக்கும் போது அவங்க எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு தாட் தான் இந்த ஆன்ட்வெர்ப் டைமண்ட் சென்டர். அப்போ அந்த பில்டிங்ல எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எல்லா பணக்காரங்களும் இந்த ஒரு பில்டிங்ல என்கிட்ட எவ்வளவு வேல்யூவான பொருள் இருந்தாலும் இங்க வச்சா அது பாதுகாப்பா இருக்கும், அது எங்கேயுமே தொலைஞ்சு போகாது, யாராலையும் எடுக்க முடியாதுன்னு அவ்வளவு நம்பிக்கை இந்த ஒரு பில்டிங் மேல இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பில்டிங்ல சேமிச்சு வைக்கக்கூடிய லாக்கருடைய டோர் மட்டுமே 10 லேயரான இரும்புகளால உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இரும்பு கதவை உடைக்கவே முடியாதுன்னு எல்லா பணக்காரங்களும் இந்த ஒரு இடத்துல தான் சேமிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய லாக்கர் மட்டும் தான் அவ்வளவு சேஃப்டியா கேட்டா இல்ல, அந்த லாக்கர் உள்ளேயும் அவ்வளவு சேஃப்டிஸ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய லேசர் லைட் இல்ல அந்த பில்டிங்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல யாருமே இல்லைனா கூட அந்த கதவை ஓபன் பண்ணி யாராச்சும் உள்ள போனாலும் அங்க மோஷன் சென்சார்ஸ்ல இருந்து நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை வச்சு உள்ள ஆள் வந்திருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு ரொம்பவே பயங்கரமான செக்யூரிட்டிஸை உள்ள வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தும் ஆப்போசிட்ல இருந்தவங்களுக்கு அவ்வளவு பெரிய செக்யூரிட்டியா தெரியல. இவ்வளவு செக்யூரிட்டிஸும் தாண்டி அவ்வளவு பெரிய கதவை ஓபன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மோஷன் சென்சார்ஸ், கேமரா எல்லாத்தையுமே கடந்து உள்ள போய் எடுத்துட்டு வந்த அந்த ஆள் யாரு? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பணக்காரங்க எல்லாருமே இந்த ஆள் யாரு என் பணத்தை திருநாங்கன்னு கேட்ட எல்லாத்துக்கும் ஆன்சர் லியோனார்டோ பேட்டலோ. இந்த பேர் ரொம்பவே பெருசா இருக்கனால லியோனே இந்த வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். லியோ பார்க்க ரொம்பவே ஸ்மார்ட்டா தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் சில திருட்டு வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா லியோக்கு திருடுறது மட்டும் தான் வேலையான்னு கேட்டா அதான் இல்ல. லியோ ப்ரொஃபஷனலான ஒரு வைர வியாபாரி. அவரு வைரத்தை எல்லாத்தையும் வாங்கி அதை விற்கவும் இல்லைன்னா இவர்கிட்ட சில பேர் வந்து இந்த வைரங்களை சேமிச்சு வைங்கன்னு அப்படி கொடுக்கக்கூடிய வைரங்களை இவர் சேமிச்சு வைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையில தான் லியோ இருந்தாரு. ஆனா லியோக்கு அவர் வாங்கக்கூடிய சம்பளமும் அவர் திருடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் அவருக்கு பத்தாம போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லியோ எங்க இருந்தாருன்னா உலகத்துடைய ரொம்பவே சேஃபஸ்டான பில்டிங்கான ஆன்ட்வெர்ப் டைமண்ட் ட்ரேட் சென்டர்ல தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல ரெண்ட் எடுத்து அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. லியோ கிட்ட நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை கொடுத்து அவரை சேமிச்சு வைக்கவும் இல்லைன்னா கைமாத்தி விடுவோம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா லியோக்கு அவருக்கு வரக்கூடிய காசு ரொம்பவே கம்மியா இருக்கனால திருட்டு வேலைகள் ஆரம்பிச்சாரு. அந்த திருட்டு பண்றது மூலியமாவும் காசு கம்மியா வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்ல லியோக்கு அங்க சேஃப் சொல்லக்கூடிய அந்த லாக்கருக்கு பெர்மிஷனும் கிடைக்குது. லியோ தேடி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்க நகைகளை கொடுத்து லியோ கிட்ட வைக்க சொல்றாரு. இதனால அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸும் லியோக்கு நீ உள்ள போய் பாதுகாப்பா வச்சுக்கலான்னு இந்த ஒரு அட்மிஷனையும் கொடுத்ததுனால லியோ ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அவர் வாங்கக்கூடிய நகை எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு வெளியே வரதுக்கு. இப்படி ஒவ்வொரு டைமும் லியோ அந்த சேஃபஸ்ட் லாக்கருக்குள்ள போயிட்டு வரும்போதும் அந்த லாக்கர் எப்படிலாம் இருக்குன்னு நோட் பண்ண ஆரம்பிச்சாரு. உள்ள என்ன இருக்கு, எந்த இடத்துல என்ன வச்சிருக்காங்க, எங்கெல்லாம் கேமரா இருக்குன்ட்டு ஒவ்வொரு விஷயமும் பெர்ஃபெக்ட்டா அவர் கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணி நோட் பண்ணிட்டு வந்தாரு. லியோ இது எல்லாத்தையுமே தனியா தான் பண்ணாரா கேட்டா இல்ல. லியோக்கு ஒரு டீம் வந்துச்சு. அந்த டீம்ல மொத்தமா 4 பேரு. இந்த 4 பேருக்கும் அவங்களே வச்சு ஒரு பேர் தான் இந்த ஸ்கூல் ஆஃப் டெரிங். அது மட்டும் இல்லாம இந்த 4 பேருக்கும் தனித்தனியான திறமைகளும் இருந்துச்சு. யாருமே இந்த சேஃபஸ்ட் லாக்கரை உடைச்சிட்டு இந்த பில்டிங் குள்ள போயிட்டு எடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவங்க 4 பேருமே அந்த பில்டிங் குள்ள போறோம், எல்லா வைரங்களையும் எடுக்கிறோன்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த லாக்கர் ரொம்பவே சேஃப்டியா இருந்துச்சு. அந்த லாக்கருக்குள்ள இருட்டுல யாராச்சும் நடந்தாலும் கண்டுபிடிக்கிற விதமா மோஷன் சென்சார்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஹீட் டிடெக்டர் சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை வச்சும் அந்த இருட்டுல யாராச்சும் நடக்கிறாங்க, திருட வராங்கன்னா அதையும் கண்டுபிடிக்கிற மாதிரி மிஷின்ஸ் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம யாராச்சும் அந்த செக்யூரிட்டி எல்லாம் உடைச்சு உள்ள போய் அந்த இருட்டுல தேடிட்டு இருக்கும்போது அவங்க தேடுறதுக்காக லைட் அடிப்பாங்கல்ல, அப்படி அந்த இருட்டுல லைட் அடிச்சா கூட அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரியான டிவைசஸ் அங்க வச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது உடம்புல எதனாச்சும் இரும்பு பொருட்கள் எதனாச்சும் வச்சுட்டு இருந்தா அதை கண்டுபிடிக்கிற விதமா மேக்னெட்டிக்
மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அவ்வளவு செக்யூரிட்டிஸை அந்த ஒரு லாக்கருக்குள்ள வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே இந்த 4 பேருமே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னா, ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும்போது அந்த சிசிடிவி கேமரா செவுத்து ஒட்டியே நடந்து போய் அந்த கேமரா லென்ஸ்ல டேப்பை ஒட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய சென்சர்ஸ் இடத்துல எல்லாம் அலுமினியம் கவரை வச்சு மறைச்சிடுறாங்க. அதனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்சார்னால அங்க என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம லைட் அண்ட் ஹீட் சென்சார் இருக்கக்கூடிய இடத்துல தலையில அடிக்கக்கூடிய ஆஸ்ப்ரே வச்சு அந்த சென்சார்ஸ்ல அடிச்சிடுறாங்க. அப்படி அடிக்கிறது மூலியமா அந்த சென்சார்ஸ் தற்காலிகமா செயல்படாதுன்னு இவங்களுக்கு இது தெரிஞ்சனால அந்த ஸ்ப்ரே வச்சு அந்த சென்சார்ஸை தற்காலிகமா நிறுத்தி வச்சிடுறாங்க. இவ்வளவு பிளான் பண்ணி எங்க சென்சார்ஸ் இருக்கு, எங்க கேமரா இருக்கு, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லியோவுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த லாக்கரை எப்படியாச்சும் ஓபன் பண்ணணும்ன்றதுக்காகவே HSல ஒரு டூப்ளிகேட் லாக்கரை லியோ பண்றாரு. அப்படி பண்ணி தான் அந்த 4 பேருமே அந்த டூப்ளிகேட் லாக்கரை எப்படிலாம் திறக்கலாம், என்னெல்லாம் பண்ணலான்னு அதுல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க 4 பேருமே பிளான் பண்ணபடி 2003 பிப்ரவரி 15 நைட்ல எல்லா செக்யூரிட்டியும் தாண்டி அந்த மெயின் லாக்கர் கிட்டயும் போய் நின்றுறாங்க. இந்த ரொம்பவே செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய இந்த டோரை எப்படியாச்சும் நம்ம உடைச்சு ஓபன் பண்ணணும்னு உடைக்கலாம் நினைக்கும் போது அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு சாவி எடுக்கிறாரு. அந்த டோருக்கான ஒரிஜினலான சாவியா இருந்துச்சு. அந்த சாவி எப்படி லியோ கிட்ட வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்குமே மிஸ்ட்ரியா தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இவங்க 4 பேருமே அந்த ரொம்பவே செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு எல்லா சென்சார்ஸையும் கடந்து வைரம், தங்கம், காசுன்னு கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மதிப்புள்ள பொருட்களை அவங்க பேக்குள்ளேயும் சூட்கேஸ்குள்ளேயும் வச்சுட்டு காலையில ஆகுறதுக்குள்ள யாரு கண்ணிலையும் படாம எந்த சிசிடிவிலையும் மாட்டாம அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயும் இல்லாம தப்பிச்சு போயிடுறாங்க. இதை தொடர்ந்து அன்னைக்கு காலையில அந்த பில்டிங்க்கு வேலைக்காக நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அங்க இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி லாக்கர் ஓப்பன் ஆகி இருந்துச்சு. அப்படி ஓப்பன் ஆகியிருந்த அந்த லாக்கர் உள்ள போய் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பணம், நகைன்னு எல்லாமே காணாம போயிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து உடனே இவங்க போலீஸ் கால் பண்ணி போலீஸும் அங்க வந்துடுறாங்க. போலீஸ்க்கு இந்த இடத்துல தான் ரொம்ப பெரிய தலைவலி ஆரம்பிக்குது. போலீஸும் ஃபாரன்சிக் டீமும் எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு அங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காம யார் பண்ணிருப்பாங்கன்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டே இருக்கும்போது கீழே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நோட் பண்றாங்க. அப்படி கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது யாரோ பாதியா சாப்பிட்டு போட்ட சலாமி சாண்ட்விச் சொல்லக்கூடிய ஒரு சாண்ட்விச்சோட துண்டுன்னு தெரிய வருது. இந்த சாண்ட்விச்சோட துண்டை உடனே எடுத்து அங்க இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர்ல கொடுத்து அங்க டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ யாரு கூட ஒத்து போகுதுன்னு ரொம்ப வாரம் கழிச்சு லியோவோட தான் இந்த டிஎன்ஏ ஒத்து போகுதுன்னு லியோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி லியோ அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போது லியோ சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னி வரைக்குமே மிஸ்ட்ரியா இருந்துட்டு இருக்கு. லியோ அப்படி என்ன சொன்னானா, இந்த திருட்டுக்கு உதவி மட்டும்தான் நான் பண்ணேன், ஆனா இந்த விஷயத்துக்கு பிளான் பண்ணதும் எப்படிலாம் உடைச்சிட்டு உள்ள போய் அந்த நகையை எடுத்துட்டு வருதுன்னு ஐடியா பண்ணது நான் இல்ல, என்ன வேற ஒரு நகை வியாபாரி தான் நீ இந்த திருட்ட பண்ணா உனக்கு நான் ஷேர் தரேன்னு இந்த வேலையை என்ன பண்ண சொன்னான். ஆனா நான் மூஞ்ச பார்த்தது இல்ல, அவன் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன்னு லியோ போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம லியோ என்ன சொன்னான்னா, அந்த நகை வியாபாரி இதை ஏமாத்திட்டான், அவன் எங்களுக்கு ஷேர் தரேன், உங்களை நான் எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன்னு சொல்லி எல்லா நகையும் எடுத்துட்டு எங்களை ஏமாத்திட்டான்னு சொல்றாரு. போலீஸ்க்கு இந்த ஒரு இடத்துல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது. யாரு லியோவை இந்த வேலைக்காக அழைச்சிருப்பா, அப்படி திருடிட்டு போன டைமண்ட்ஸ் எல்லாமே எங்க போச்சு, யாருன்னு தெரியாம முகத்தை கூட பார்க்காம லியோ எப்படி இந்த மனுஷனை நம்பி அவ்வளவு டைமண்ட்ஸை திருட வந்திருப்பான்னு போலீஸ்க்கு அவ்வளவு குழப்பங்களை உண்டாக்குச்சு. ஆனா கடைசி வரைக்கும் போலீஸால அந்த 10 கோடிக்கும் மேல மதிப்பு இருக்கக்கூடிய அந்த வைரங்களை போலீஸால மறுபடியும் கொண்டு வர முடியல. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஒவ்வொரு டைமும் லியோ கிட்ட இதை நீ தானே பண்ண, ஒத்துக்கோ, நீ போய் சொல்லாத, நீ தானே பண்ணுன்னு சொல்லும்போது லியோ இல்ல இதை நான் பண்ணல, எனக்கு 30% ஷேர் தரேன்னு சொல்லிட்டு 5% மட்டும் தான் ஷேர் கொடுத்துட்டு என்னை ஏமாத்திட்டு எல்லா நகைகளையும் எடுத்துட்டு அவன் ஓடிட்டான், எனக்கு அவன் எங்க இருக்கானே தெரியாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே போலீஸ் கிட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் லியோ சொல்லிட்டு இருந்தான். போலீஸும் எல்லார்கிட்டையும் எவ்வளவுதான் விசாரிச்சாலும் போலீஸால கடைசி வரைக்கும் இதை யார் பண்ணா அந்த நகைகள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் இன்னையும் வரைக்குமே அன்சால்வ்டா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பேங்கர் வீடியோல